வேறு எல்லா நோய்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில நோய்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க சில நோய்களுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். உடம்புல இருக்கிற சூடு அதிகமாச்சு அப்படின்னா இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோடைய பாதிப்புகளும் அதிகமாகும். நம்ம உடம்பு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எதிர்ப்பணுக்களே நம்மளுடைய உடம்புல இருக்க செல்லுகளுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பண்ணும்போது சில நோய்கள் வரும். அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய சில நோய்களில் இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸும் ஒன்று. இது மூலத்தண்டு இருக்கு இல்லையா, மூலத்தண்டு நரம்பு தண்டு, அது ரெண்டுத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். நம்மளுடைய இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு வந்து நார்மலாக என்ன ஸ்பீடில் கண்டக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுக்கு மைலின்ற ஒரு கவர் இருக்குது ஒரு நரம்பில். அந்த மைலின் கவர் இதில் போயிடும் இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில். அதனால ஃபாஸ்ட்டாக இந்த நரம்பு வந்து கண்டக்ட் பண்ணாது. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ வேல ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கார் போகிற ஸ்பீடுக்கும் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆன இடத்துல ஒரு கார் போகிற ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நரம்புடைய கண்டக்ஷனில் ஏற்படுறது. ஸோ இன்றைக்கி மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸை பற்றி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.